நான் கண்டேன், இவரே கடவுளின் மகன் என்று சாட்சியம் கூறுகின்றேன் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய நற்சிந்தனையாக, ஆவியானவர் புறாவை போல் வானிலிருந்து இறங்கி இவர் மேல் தங்கியதை கண்டேன். நானும் இவரை அறியாதிருந்தேன். ஆனால் நீரால் ஞான ஸ்நானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பினவர், ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்குவதை நீ காண்பாயோ அவரே பரிசுத்த ஆவியினால் ஞான ஸ்நானம் கொடுப்பவர் என்றார். அன்பான உறவுகளை, இன்றைய நாளிலே நாம் சிந்திக்க வேண்டியது எவ்வளவோ கணக்க இருக்கின்றது. ஆனால் அதையும் இந்த நேரத்தில் கூறித்தான் ஆக வேண்டும் என்று யாரையும் குற்றப்படுத்தவில்லை. இருந்தாலும் நான் சொல்லுகின்றேன், அதாவது பரிசுத்த ஆவியினாலே, கிறிஸ்துவினாலே, நீரின் நெருப்பினும் ஆவியினாலும் கொடுக்கப்பட்ட அந்த ஞானஸ்தானத்தை புறந்தள்ளி எத்தனையோ நமது கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் என்று முழுக்கு ஞானம் என்று சொல்லி ஏதோ ஒரு தண்ணி தொட்டிகளை அமர்த்தி எழுப்புகின்ற ஒரு ஞானஸ்தானத்தை பெற்றுக் கொள்ளுகின்றார்கள். எங்கே ஆவியானவர் இருக்கின்றாரோ இல்லையோ தெரியவில்லை. அவர்களின் அறியாமை போக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்காக இந்த நாளில் நாம் பிரார்த்திப்போம். இறை வார்த்தையில் இருந்து நாம் எதையாவது எடுத்துவிடக் கூடாது என்று சொல்லி வேதம் நமக்கு கட்டளை இடுகின்றது. இலக்கு, கோல், லட்சியம், பர்பஸ், இந்த இரு வார்த்தைகளும் ஒன்று போல தோன்றுகின்றன. அதாவது இவை இரண்டும் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தை நோக்கி நாம் நகர்வதை சுட்டி காட்டுகின்றன. எனினும் இவை இரண்டிற்கும் இடையே ஒரு முக்கியமான வித்தியாசம் உண்டு. இலக்கு என்பது நம் வாழ்க்கைக்கு நாம் வைத்திருக்கின்ற நோக்கத்தையும், இலட்சியம் என்பது நமது வாழ்க்கைக்கு என்று கடவுள் வைத்திருக்கின்ற நோக்கத்தையும் சுட்டி காட்டுகின்றன. மகிழ்ச்சியான வாழ்விற்கு நம் கவனம் இலக்கை விட இலட்சியத்தில் இருக்க வேண்டும் என்பதே இன்றைய வாசகங்களின் மைய செய்தியாக இருக்கின்றது. ஆகவே இன்றைய நாளிலே ஏசையா கூறும் அந்த வார்த்தையானது 49வது அதிகாரம் 3, 5, 6 ஆண்டவரினிடம் நீயே என் ஊழியன், இஸ்ராயேலே உன் வழியாய் நான் மாற்றியுறுவேன் என்கின்றார். ஆகவே தன் மகனை அனுப்பி இந்த உலகத்திலே இறைவன் ஒரு ஆள் இருக்கின்றார். அவர் யாரும் அறியாத ஒரு அரூபி. அவர் படைத்தவர், படைப்புக்கெல்லாம் அதிபதியா இருப்பவர் என்று சொல்லி தன்னை நினைவு கூறும்படி, தான் செய்ததை நினைந்து கொள்ளும்படி, நான் ஒருவன் இருக்கின்றேன் என்பதை அறிய சொல்லும்படி மோசே மூலமாக அறியப்படுத்தியவர், ஆபிரகாம் மேல் அறியப்படுத்தியவர், ஈசாக்கு யாக்கோப்பு மூலமாக தன்னை அறிய செய்தவர் என்று தன் மகன் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகுக்கு அனுப்பி வைத்து, யார் மேல் ஆவியானவர் தங்குவாரோ அவரே எனது மகன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி புனித யோவான் மூலமாக தம் மக்களுக்கு அறிவிக்கின்றார். இன்றைய முதல் வாசகத்திலே கிறிஸ்து இயேசுவின் திருத்தூதனாக வாழ்வதற்காக கடவுளால் அழைக்கப்பட்டதாக பவுல் 2ஆம் வாசகத்தில் எடுத்துரைக்கின்றார். மெசியாவை இஸ்ராயேல் மக்களுக்கு வெளிப்படுத்தும் வேலையை கடவுள் தனக்கு கொடுத்ததாக திருமுழுக்கு யோவான் அறிந்திருந்தார். நற்செய்தி மூலமாக நாம் அதை பார்த்தோம். இவ்வாறு மேற்கண்ட மூவரும் தங்கள் வாழ்வின் இலட்சியத்தை அறிந்திருந்ததை இன்றைய வாசகங்கள் எடுத்துரைக்கின்றன. கடவுள் தங்களுக்கென்று வைத்திருக்கின்ற இலட்சியத்தை பற்றி கவலைப்படாமல் தங்களது சொந்த இலக்குகளிலே மூழ்கி போய் தங்களது வாழ்வை சிதைத்துக் கொள்ளும் பலர் இன்று நம் இடையே இருக்கின்றனர். அவர்கள் திருந்துவதற்காக, மனம் வருந்துவதற்காக அவர்களுக்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவாக்கினர் ஏசையா தன்னுடைய அழைப்பை பற்றி பேசும்போது தாயின் கருப்பையில் இருந்தே தன்னை கடவுள் தேர்ந்து கொண்டதாக கூறுகிறார். தன்னுடைய பணி என்ன என்பதையும், கடவுளுடைய திட்டம் அவருக்கு உருவாக்கினார் என்பதையும், இஸ்ராயேலரை ஒன்று திரட்டுவதற்காகத்தான் கடவுள் தன்னை தாயின் வயிற்றில் இருந்தது போல தேர்ந்தெடுத்ததாக அறிக்கையிடுகிறார் இன்றைய முதல் வாசகத்திலே. திருத்தூதர் பவுல் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அறிவிப்பதாகவும் அவருடைய திருத்தூதனாக வாழ்வதற்காகவும் கடவுளால் அழைக்கப்பட்டிருப்பதாக உணர்கின்றார். திருமுழுக்கு யோவானும் தன்னுடைய பணி மேசியாவை இஸ்ராயேல் மக்களுக்கு வெளிப்படுத்துவதான் என எடுத்துரைத்தார். இவ்வாறு இவர்கள் தங்களுடைய லட்சியத்தை, கடவுள் தங்களுக்கென்று வகுத்த திட்டத்தை அறிந்து அதன்படி வாழ்ந்தார்கள். திருமுழுக்கு யோவான் இதோ இயேசு வருகின்ற போது இவர்தான் மெசியா என்று அவரை பற்றிய செய்தியை தன்னுடைய சீடர்களுக்கு, மற்றவர்களுக்கு எடுத்துரைக்கின்றார். நம்முடைய வாழ்விலும் நம்முடைய சொந்த லட்சியங்களிலும் நாம் மூழ்கி போகாமல் நம்முடைய வாழ்வு எத்தகையது, கடவுள் நமக்காக என்ன திட்டம் வைத்திருக்கின்றார், கடவுள் எனக்காக என்ன செய்ய போகின்றார் என அறிந்தவர்களாக, அவருக்கு சான்று பகிர்வர்களாக வாழ முயற்சி செய்வோம். அவருடைய திருமைந்தனின் நற்செய்தியை நாம் இந்த உலகிற்கு மக்களுக்கு எடுத்து சொல்லுவோம். இந்நச்சிந்தனையில் இணைந்திருந்த அனைத்து பாமுக உறவுகளுக்கும் இந்நாளிலே இறைவன் நிறையாசி வழங்க வேண்டி எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்து விடைபெறும் இன்றைய நாள் நிகழ்ச்சிகள், அதாவது அதிபர் அவர்கள் எடுத்து செல்லும் அனைத்து நிகழ்ச்சிகளும் பிள்ளைகளோடு சேர்ந்து செய்யும் அனைத்தும் இறை ஆவியினால் நிரப்பப்பட வேண்டும் என்று இந்த நாளிலே பிரார்த்திக் கொண்டு அன்போடு விடைபெறுகின்றேன். அன்பு தங்கியே,
திருமதி ராஜினி எல்பன்ஸ் அவர்களை மீண்டும் நாளைய சிந்தனையோடு அடுத்த தலைமுறை நோக்கி உலக தமிழ் மொழி நாள் மாதத்தில் பொண்டிமாஸ் போபுத்தூஸ். நன்றி, வணக்கம். உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். அடுத்ததாக ஜெயா நடேசன் அவர்கள் பாருங்கள், உங்கள் சிந்தனையை தருங்கள். இனிய காலை உற்சாக வணக்கம். இன்றைய தோப்பாளனி ராஜினி அன்பன் அவர்களுக்கும், அதிபர் நடாமோகன் அவர்களுக்கும், கிளைவாணி மோகன் அவர்களுக்கும், அனைத்து பாமு அவர்களுக்கும் எனது எங்கனிந்த காலை வணக்கத்தை கிறிஸ்தாசுடன் கூறிக்கொண்டு நன்றி வந்து தியானடேசன். இன்று பொது காலத்தின் 2ஆம் வாரத்தின் ஞாயிற்றுக்கிழமை. எனது ஆக்கம் 9083 கிறிஸ்தவ நற்சிந்தனை. உலக மக்களுக்காகவும் எங்கள் ஒவ்வொரு குடும்பத்தினருக்காகவும் இயற்கையால் பாதிக்கப்பட்டு கஷ்டப்படுகிறவர்களுக்காகவும் வருங்கால சிறார்களுக்காகவும் நோயினால் பாதிக்கப்பட்டு கஷ்டப்படுகிறவர்களுக்காகவும் இறந்த ஆத்மாக்களுக்காக நாங்கள் இறைவேண்டுதல் செய்வோம். கிறிஸ்தவ நற்சிந்தனை. தண்ணீரை நீக்கிவிட்டு பாலை மட்டும் அருந்தும் அற்புத குணமுடைய சங்க இலக்கிய அன்ன பிறவை ஒரு முறை சாக்கடையில் சுகமாக விளையாடிக் கொண்டிருந்த பன்றியை பார்த்து, ஏன் இந்த கூலம் என்னோடு வா என்று அழைத்தது. அங்கே வருகிறேன், அங்கே என்ன இருக்கிறது என்று கேட்டது. அதற்கு அன்னப்பறவை, அழகிய நீரோடை, குளுமையான காற்று, இதமான புல்வெளி, இனிமையான பழங்கள், மென்மையான பறவை சத்தங்கள் எல்லாம் இருக்கின்றன என்று பொறுமையாக கேட்டது பன்றி. இவை யாவும் எனக்கு வேண்டாம், அங்கே சாக்கடை இருந்தால் சொல் வருகிறேன் என்றதாம். மனித மனமும் பாராத்தான் உண்மையை வரைவிட்டு தீமையில் சுகங்காண இங்குகின்றது. ஒரு வகையான மனப்போராட்டம் நம்மில் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றது. நம்முடைய செயல்கள் நாம் கடவுளை சார்ந்தவர்களா அல்லது பேயலை பசாசுகளை சார்ந்தவர்களா என காட்டிவிடும். நாம் கடவுளின் பிள்ளைகள், கடவுளின் அன்புக்குரியவர்கள். புனித பேதுரு கூறுகின்றார் நம்மை பார்த்து, நீங்கள் தெரிந்திக்கப்பட்ட வளமரவினர், அரச குடும்ப குருக்களின் கூட்டத்தினர், தூய மக்களினத்தார், உரிமை சொத்தான மக்கள் என்று அழைக்கின்றார். இந்த இறையுணவு நம்மிடம் எப்போது இருக்கும்போது நாங்கள் எப்போதும் கடவுளின் பிள்ளைகளாக வாழ்வோம், சிந்தித்து செயல்படுவோம். தாயாக அன்பு செய்யும் என்னுயிர் நீதானையா, சீயாக நம்பி வந்தோம் வாழ்வில் ஒளியேற்றவாம். கொஞ்சம் தமிழ் மொழி பேசி என்னை தேற்றுவீர் என்று நெஞ்சம் அழைக்கின்றது, வருவாயுதுவா. நன்றி, வணக்கம். ராஜினி அல்போன்ஸ். நன்றி, வணக்கம். உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்ததாக நேவிஸ் பிலிப் அவர்கள் பாருங்கள், உங்கள் சிந்தனையை தாருங்கள். வணக்கம். இனிய காலை உற்சாக வணக்கம். திருமதி தவமலர் கல்விராஜன் அவர்களே வணக்கம். மன்னிப்போட இனிய காலை உற்சாக வணக்கம். திருமதி ராஜினி அல்போன்ஸ் அவர்களே அனைவருக்கும் இனிய காலை உற்சாக வணக்கங்கள் கூறி பாமுக உறவுகளுக்கும் திருமதி நடாமுகன் வாணிமுகன் அவர்களுக்கும் நச்சிந்தனை வழங்கியவர்களுக்கும் கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான உறவுகளுக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கம். அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை வாழ்த்தி போற்றி வணங்கிக் கொண்டு என்னுடைய நச்சிந்தனை தொடரின்று 1809 என்றும் கூறிக்கொண்டு இன்றைய இறை வார்த்தையின் சிந்தனையாக, இக்காலத்தில் நாம் குழந்தைகளிடம் நீ வயது வந்தபின் என்ன ஆகப் போகின்றாய் என கேட்கின்றோம். ஆனால் வயது வந்தவர்களிடம் நீங்கள் என்னவாக இருக்கின்றீர்கள் என கேட்கின்றோம். ஏனென்றால் குழந்தை பருவம் மட்டும்தான் மாற்றத்தின் பருவம் என்றும் வயது வந்த பருவம் முடிவடைந்த பருவம் என்றும் நினைத்து கொண்டு இருக்கின்றோம். இது தவறானது. நாம் ஒவ்வொரு பொழுதும் மாறிக்கொண்டே இருக்கின்றோம். நம்முடைய மனிதத்தன்மை மாற வேண்டும். ஆனால் நமக்குள் இருக்கும் மனித சான்று மாறக்கூடாது. இதையே இன்றைய இறை வார்த்தைகள் நமக்கு எடுத்துரைக்கின்றது. இறைமகன் இயேசுவின் சான்று வெளிப்படுகின்றது. அவரின் மனிதத்தன்மை மாறுகின்றது. 30 ஆண்டுகள் பெற்றோரிடம் வளர்ந்து பணி வாழ்வுக்கு வருகின்றார். அங்கு அவரின் சான்றை உறுதிப்படுத்துகின்றார். அவரது சான்று பலியிடப்படுதல். அதனால் தான் யோவான் அவரை பார்த்து, இதோ கடவுளின் செம்மறி என்று இயேசுவை பார்த்து கூறுகின்றார். இவர் ஒரு பலிக்கடா, அப்பாவி, யதார்த்தவாதி, பிறருக்காக எதையும் இழப்பதற்கு தயாராக இருப்பவர், அடுத்தவர் வாழ வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர், தன் நேரம், பணம், உழைப்பு அத்தனையும் பொதுப்பணிக்கென செலவிடுபவர். இது போன்ற அனைத்தையும்
உள்ளடக்கி இவர் ஒரு ஆட்டுக்குட்டி என்று ஒரே வார்த்தையில் சொல்லி முடித்து விட்டார் யோவான். அக்காலம் மக்கள் நடுவே ஆட்டுக்குட்டி என்பதற்கு செல்ல குழந்தை என்றொரு பொருள் உண்டு. இயேசு உண்மையிலேயே கடவுளின் அன்பார்ந்த மகன் என்பது இதனால் உணர்த்தப்படுகின்றது. ஆட்டுக்குட்டி பலியாக்கப்படுவது பாவ மன்னிப்பை இறைஞ்சுவதற்காக. இயேசு என்னும் ஆட்டுக்குட்டி பாவங்களை போக்குபவர். இயேசு ஆற்ற இருந்த பணியை யோவான் சுருக்கமாக தெளிவாக எடுத்து கூறிவிட்டார். நீங்களும் நானும் ஒருவரை அறிமுகம் செய்யும் வாய்ப்பு கிடைத்தால் எப்படி செயல்படுவோம், என்ன சொல்வோம்? இன்று மேடைகளில் பார்ப்பது போல் வானளாவ புகழ்வோமா, அல்லது யதார்த்தமாக உள்ளதை உள்ளவாறு சொல்வோமா? திருமுழுக்கு யோவான் போல் நெஞ்சில் உரமும் நேர்மை திறனும் இருந்தால் நெத்தியடியாக நாம் அறிமுகப்படுத்துவோம், தீர்மானிப்போம், செயல்படுவோம் என்று கூறுகிறேன். இறைவா உன்னடி சரணம், இறைவா உன்னடி சரணம், தந்தை தாயும் நீயே போற்றி, தரணியாளும் இறையே போற்றி, சிந்தை குளிர அருள்வாய் போற்றி, சிரமி தாழ்த்தி வாழ்த்த போற்றி, தந்தை தாயும் நீ போற்றி, தரணியாளும் இறையை போற்றி, சிந்தை குளிர அருள்வாய் போற்றி, சிரமி தாழ்த்தி வாழ்த்த போற்றி. இறைவா உன்னடி சரணம், இறைவா உன்னடி சரணம் என்று வேண்டிக்கொண்டு உங்களுக்கும் இந்த அதிகாலை பொழுதினிலே இறை வேண்டல் இறை சிந்தனையில் இருந்திருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக மலர வேண்டும். நீங்கள் எடுத்துக்கொள்கின்ற எல்லா முயற்சிகளும் சிறந்து செழித்து மேம்பட்டு வந்து வளர வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு இன்றைய நாளிலே வருகின்ற எல்லா நிகழ்ச்சிகளையும் நானும் அவரோடு எதிர்பார்த்தபடி என்னுடைய தாய் நாட்டில் வாழுகின்ற மக்களுக்காகவும் இறைவனை இறைஞ்சி வேண்டி அவர்களுக்கும் இறைவன் நல்ல வாழ்வை அளித்து அவர்கள் மனமகிழ்வோடு பழைய நிலைமைகளுக்கு திரும்பி உற்சாகமாக வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் இந்த அன்பாக விடைபெறுகிறேன். திருமதி ராஜினி அல்போன்ஸ் அவர்களே, நன்றி, வணக்கம். உடைய சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். அடுத்ததாக பாலன் அவர்கள் வாருங்கள், உங்கள் சிந்தனையை தாருங்கள். வணக்கம். ஆம், மீண்டும் ஒரு புதிய நாளை காண தந்த தேவகுமாரனுக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு அப்படியே எமது அன்பு சகோதரி தொகுப்பாளனி திருமதி ராஜினி அல்போன்ஸுக்கு இனிமையான காலை வணக்கம். அப்படி நலமாக உற்சாகமா இருக்கீங்களா? ஆமா, நீங்களும் அப்படித்தான். சரி, நானும் அதே உற்சாகமா இருக்குன்னு நன்றி சகோதரி. அப்படி சகோதரி நன்றிகளை சொல்லிக்கொண்டு அப்படியே எமது அன்பு சகோதரர் பாமுகத்தின் அதிபர் திருவாளர் நடா மோகனுக்கும் மற்றும் எமது அன்பு சகோதரி திருமதி கலைவாணி மோகனுக்கும் மற்றும் பாமுகத்தில் கலந்து சிறப்பிக்கின்ற அனைத்து குடும்ப உறவுகளுக்கும் மற்றும் பாமுகத்தை பார்த்தும் கேட்டுக்கொண்டிருக்கின்ற அனைத்து உறவுகளுக்கும் இனிமையான காலை வணக்கங்களை குறிக்கொள்வதோடு எல்லோருடைய சூழ்நிலைகளை விசாரித்தபடி எல்லா உறவுகளுக்கும் சர்வவல்லருடைய இயேசு கிறிஸ்துவனுடைய ஆசீர்வாதங்கள் தினமும் பேராக அனைத்து உறவுகளுக்கும் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்திக் கொண்டு லண்டனிலிருந்து கரவட்டி மேற்கு வேலுப்பிள்ளை பாலன் இன்றைக்கு கிறிஸ்தவ தொடக்கம் சவரி 79 சொல்லிக்கொண்டு பழமை போல பழைய ஏற்பாட்டுல வேதாகமத்திலிருந்து பழைய ஏற்பாட்டுல ஆதியாகமம் 47ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 8-20 முடிய. கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பார்வோன் யாக்கோபை நோக்கி, உமக்கு வயது என்ன என்று கேட்டார். பார்வோன் எகிப்து தேசத்தின் அரசன் என்ன என்று கேட்டார். அதற்கு யாக்கோபு, நான் பரதேசியாய் சஞ்சரித்த நாட்கள் 130 வருஷம். என் ஆயுசு நாட்கள் கொஞ்சமும் சஞ்சலமும் உள்ளதாயிருக்கிறது. அவைகள் பரதேசிகளாய் சஞ்சரித்த என் பிதாக்களுடைய ஆயுசு நாட்களுக்கு வந்து எட்டவில்லை என்று பார்வோனுடனே சொன்னான். பின்னும் யாக்கோபு பார்வோனை ஆசீர்வதித்து அவன்
சமூகத்தினின்று புறப்பட்டு போனான். இது வெள்ளிக்கிழமை வரை. பார்வோன் கட்டளையிட்டபடியே யோசேப்பு தன் தகப்பனுக்கும் தன் சகோதரருக்கும் எகிப்து தேசத்திலே நல்ல நாடாகிய ராமசேஸ் என்னும் நாட்டிலே சுதந்திரம் கொடுத்து அவர்களை கொடியேற்றினான். யோசேப்பு தன் தகப்பனையும் தன் சகோதரரையும் தன் தகப்பனுடைய குடும்பத்தார் அனைவரையும் அவரவர்கள் குடும்பத்திற்கு தக்கதாய் ஆகாரம் கொடுத்து ஆதரித்து வந்தான். பஞ்சம் மிகவும் கொடிதாயிருந்தது. தேசமெங்கும் ஆகாரம் கிடையாமற் போயிற்று. எகிப்து தேசமும் கானான் தேசமும் பஞ்சத்தினாலே மெலிந்து போயிற்று. யோசேப்பு எகிப்து தேசத்திலும் கானான் தேசத்திலும் உள்ள பணத்தை எல்லாம் தானியம் கொண்டவரிடத்தில் வாங்கி அதை பார்வோன் அரண்மனையிலே கொண்டு போய் சேர்த்தான். எகிப்து தேசத்திலும் கானான் தேசத்திலும் உள்ள பணம் செலவழிந்த போது எகிப்தியர் எல்லாரும் யோசேப்பிடத்தில் வந்து எங்களுக்கு ஆகாரம் தரும், பணம் இல்லை, அதனால் நாங்கள் உமது சமூகத்தில் சாக வேண்டுமோ என்றார்கள். அதற்கு யோசேப்பு, உங்களிடத்தில் பணம் இல்லாமற் போனால் உங்கள் ஆடு மாடுகளை கொடுங்கள், அவைகளுக்கு பதிலாக உங்களுக்கு தானியம் கொடுக்கிறேன் என்றான். அவர்கள் தங்கள் ஆடு மாடு முதலானவைகளை யோசேப்பிடத்தில் கொண்டு வந்தார்கள். யோசேப்பு குதிரைகளையும் ஆடுகளையும் மாடுகளையும் கழுதைகளையும் வாங்கி கொண்டு அந்த வருஷம் அவர்களுடைய ஆடு மாடு முதலான எல்லாவற்றிற்கும் பதிலாக அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்து அவர்களை ஆதரித்தான். அந்த வருஷம் முடிந்த பின் மறு வருஷத்திலே அவர்கள் அவனிடத்தில் வந்து, பணமும் செலவழிந்து போயிற்று, எங்கள் ஆடு மாடு முதலானவைகளும் எங்கள் ஆண்டவனை சேர்ந்தது, எங்கள் சரீரமும் எங்கள் நிலவுமே ஒழிய எங்கள் ஆண்டவனுக்கு முன்பாக மீதியானது ஒன்றும் இல்லை. இது எங்கள் ஆண்டவனுக்கு தெரியாத காரியம் அல்ல. நாங்களும் எங்கள் நிலங்களும் உம்முடைய கண்களுக்கு முன்பாக அழிந்து போகலாமா? நீர் எங்களையும் எங்கள் நிலங்களையும் வாங்கி கொண்டு ஆகாரம் கொடுக்க வேண்டும். நாங்களும் எங்கள் நிலங்களும் பார்வோனுக்கு ஆதிரமாயிருப்போம். நாங்கள் சாகாமல் உயிரோடு இருக்கவும் நிலங்கள் பாழாய் போகாமல் இருக்கவும் எங்களுக்கு விதை தானியத்தை தாரும் என்றார்கள். அப்படியே எகிப்தியர் தங்களுக்கு பஞ்சம் மேலிட்டபடியால் அவரவர் தங்கள் வயல் நிலங்களை விற்றார்கள். யோசேப்பு எகிப்தின் நிலங்கள் யாவையும் பார்வோனுக்காக வாங்கி கொண்டான். இவ்விதமாய் அந்த பூமி பார்வோனுடையதாயிற்று. இதன் தொடர்ச்சி சோழி நாளை தொடரும் சொல்லிக்கொண்டு கர்த்தர் நாமத்தை உயர்த்தி பாடு. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. பொருத்தனைகள் நிறைவேற்றி ஸ்தோத்திரங்கள் செலுத்துவேன், பொருத்தனைகள் நிறைவேற்றி ஸ்தோத்திரங்கள் செலுத்துவேன், ஆராதித்து உம்மை உயர்த்துவேன், நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை, ஆராதித்து உம்மை உயர்த்துவேன், நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே,
உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. அது மாதிரி இயேசு ராஜாவுக்கு முழுமை கொடான கொடையான்னு சொல்லிக் கொண்டு தகப்பனே, பிரயாண மார்க்கமாக உங்களது பிள்ளைகள் எந்தெந்த வாகனங்களில் வழியில் சென்று கொண்டிருக்கிறார்களோ மற்றும் செல்ல இருக்கின்றார்களோ மற்றும் எந்தெந்த இடங்கள் இருக்கின்றார்களோ எல்லா இடங்களிலும் இயேசப்பா உங்களோட தூதர்களை அனுப்பி நீங்கள் ஒவ்வொருவரையும் எல்லா விதமான நாசமோச தீங்கு விபத்துக்கள் ஆபத்துக்கள் கொள்ள நோயிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளணும்னு ஜெபிக்கிறேன் ராஜா. அப்படியே நீங்கள் தினமும் தூதரை அனுப்பி பாதுகாத்து வருகிறமைக்காகவும் இந்த நாளில் தூதருடைய பிரசன்னம் பாதுகாப்பாக ஒவ்வொரு ஆத்மாக்களையும் பாதுகாப்பாக வழிநடத்திக் கொண்டிருப்பதற்காக கோடான கோடி நன்றி ராஜா. கோடி நன்றி தகப்பனே, ஆசீர்வாதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. நன்றி சொல்லும் தகப்பனே. மற்றும் தகப்பனே, அநேக ஆண்டுகளாக ராஜா திருமணம் வந்து இணைந்து குழந்தை செல்லவில்லாமல் தினமும் கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற சகோதரருடைய கற்பத்தின் கனிகளை தொடுங்க ஏசப்பா, தொடுங்க ராஜா. குழந்தை செல்வங்களை கொடுத்து ஆசீர்வாதிங்க ராஜா. கண்ணீரை தொடையுங்க தகப்பனே, குடையுங்க ராஜா. நன்றி தகப்பனே. மற்றும் தகப்பனே, திருமணம் வந்து இணைய முடியாமல் கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற சகோதரர்கள் சகோதரிகளுக்கு கூடிய சீக்கிரத்தில் ராஜா ஏற்ற மணவாளனையும் ஏற்ற மணவாட்டியையும் திருமணம் வந்து இணைத்து வைத்து அவர்களை குடும்பங்களை ஆசீர்வதிங்கிறார். உங்களால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை ராஜா. மனமிறங்கி ஆசீர்வதிங்க. கோடி நன்றி தாப்பன். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றி தாப்பன். கோடி நன்றி ராஜா. மற்ற விலங்கு தேசத்தில் ராஜா அனைத்தினாலும் மரித்த அத்தனை ஆத்மாக்களுடைய ஆத்மாவுக்கு நித்திய இழைப்பாறுல கொடுங்க ராஜா. ஒரு ஆத்மாவுக்கு சாந்தியை கொடுங்க, சாந்தியை கொடுங்க. கட்டு தகப்பனே, அவருடைய அனைத்தையும் சாந்திங்க ராஜா. இழந்த சொத்துக்கு அனைத்தையும் திட்டத்தனையாக திரும்ப கொடுங்க ராஜா. தேவையை சாந்திங்க. நன்றி சொல்லும் தகப்பனே, குடும்பங்களை ஆற்றி தேற்றி அரவணைங்க, வழி நடத்துங்க. மற்றும் தகப்பனே, இப்படி அனைத்தம் இலங்கை தேசத்திலோ வேறு தேசங்களை வரவிடாமல் ராஜா இயற்கை கட்டளை இடுங்க ராஜா. கட்டளை இடுங்க, தேசங்களை அமைதிப்படுத்துங்க. எல்லாரும் உங்களுக்கு பிள்ளைகள் ராஜா. ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. தப்பிதாங்க எல்லாவற்றையும் மன்னிங்க ராஜா. மன்னிக்க ஆசீர்வதிங்க. எனக்கு நன்றி சொல்லும் தகப்பனே. மற்றும் தகப்பனே, பாமோத்தில் அதிபர் குடும்பம் கைட்டு செய்யும் சகலவற்றையும் அவருடைய கூடவே இருந்து அனுப்பினாவும் அவருடைய ஆசீர்வதித்து அவருடைய பலப்படுத்தி அவருடைய பாதுகாப்பாக எடுத்துக்கொண்டு சொல்லி ஏசப்பாவிடம் அதனை எடுத்துக்கொண்டு சொல்லிவிட வர்ற. நன்றி, வணக்கம். நன்றி. உங்களோட சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். அடுத்து எனது சிந்தனையை தருகின்றேன். இயேசு அமர்ந்திருந்த லேவியை பார்த்து, தன் பணியில் மும்மரமாக இருந்தவர் என்னை பின்பற்றி வா என்னும் குரல் கேட்டவுடன் இயேசுவை பின்தொடர்கிறார். உங்களை மனிதர்களை பிடிப்பவர் ஆக்குவேன் என்ற இயேசுவின் வாக்குறுதியை அளிக்கவில்லை, கட்டளை மட்டுமே இடுகிறார். இயேசுவின் கட்டளைக்காகவே காத்திருந்தது போல உடனே புறப்படுகின்றார். லேவியின் இந்த தயார் நிலைக்கு நமக்கு ஆச்சரியம் தருகிறது. மேலதிகாரிகள் என யாரையும் எதையும் பொருட்படுத்தவில்லை. இயேசுவை நம்பி இயேசுவை பின்தொடர்கின்றார். மாமரை புகழும் மாதரின் மாமணியே, ஆமணியாயுதித்து அழகையை மீதித்து அவனியை காத்த ஆரணத்து எல்லாம் இறைவன் கருவினில் மலர உறைவிடம் தந்த ஆலயமே, மாமரை புகழும் மரி என்னும் மலரே, ஆதரின் மாமணியே. நன்றி, வணக்கம். சிந்தனைகள் தந்த டேவிட் அவர்கள், தியானரேசன் அவர்கள், நேவிஸ் அவர்கள், பாலன் அவர்கள், ராஜினி அல்போன்ஸ் அனைவருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும். சுய சிந்தனை தருபவர் யாராவது வரலாம். ராஜினி அல்போன்ஸ் அவர்கள் என்று சொல்லணும். உங்கள் சிந்தனையிலிருந்து என்ன தெரிய வந்தது?
இப்ப ஒருவர் ஒரு இடத்துல இருந்தோடு பணியை வேலையை செய்து கொண்டிருக்கிறார். இயேசு சொல்லுகின்றார், அந்த கட்டளை இடாமல் என்ன பின்தொடர்ந்து வாருங்கள் என்ற உடனே எல்லாத்தையும் விட்டு விட்டு அவரை பின்தொடருகிறார். அந்த அப்படி ஒரு கதை அது கணக்கு இருக்க பெரிய கதையா நான் சொல்லுவேன். அது பிழையல்லோ. என்ன அவர் இப்ப ஜேசுனா ஆண்டவர் கூப்பிடுறார், அவர் வேலையை ஆண்டவர் விட்டுட்டு போறார். ஏலியன்னு சொன்னா ஒரு இதுல ஏதோ செய்து கொண்டு இருந்திருப்பார். நான் அவர் சொல்றேன், நான் கட்டளை இல்லை, நீ என்னை பின்பற்றி வா என்று சொன்ன உடனே அவரோட சொல்ல கேட்டு இவர் பின்தொடர்வார் என்ற மாதிரி தான் சொல்ல. அது கடவுள் என்றபடினால அப்படி. சரி, இப்ப உங்களோட ஒருவர் வேலை செய்து கொண்டு இருக்கிறார், உங்களோட சேர்ந்து நாளைய ஒரு நிகழ்ச்சிக்கு கேக் அடிச்சு கொண்டிருக்கணும். உங்களோட கணவனார் வந்து அவரை கூப்பிடுறாரு வேறும் உடனே அவர் பின்தொடர்ந்து போனா உங்களோட கேக் அடித்தல் என்ன நடக்கும்? அது கேட்டேன். இப்ப நான் இல்ல இப்ப கோயில் கிட்ட நிக்கிறேன், இல்லாட்டி வேற இப்ப நான் வீட்டுல அதை கூப்பிட்டா நான் சொல்லி கொஞ்சம் டீய குடிங்க நான் அடிச்சுட்டு நீங்க அப்படி போயிடலாம். சும்மா நான் கிளறதுக்காக கேட்டேன்னா என்னுடைய அப்படித்தான் எல்லாரையும் கூப்பிட இல்லையா அவர் எனக்கு தெரியும் தானே தன்னுடைய சீடர்களா மாதிரி வெறும் ஆண்டவர் போசித்தார் கூப்பிடுற அவரே அந்த நேரம் ஆண்டவர் என்று தெரியாது தானே அவர்களுக்கு. அவர் ஒரு மனிதர் தானே, அவர் ஒரு சக மனிதராக ஒரு வழிகாட்டியாக தெரிஞ்சிருக்கிறார். ஆனா ஆண்டவர் அந்த நேரம் தெரியல, கூப்பிட்டோன்னு போயிட்டார் இவர் டக்குன்னு செய்த வேலையை விட்டுட்டு. அதே மாதிரிதான் இப்ப ஒரு ஆள் நடக்க முடியாம இருந்தா போல எவ்வளவு செய்திகள் இருந்தாலும் அவர் ஒரு புதுமை செய்வாரபடியா நீ எழும்பி நடந்த உடனே அது ஏதோ அவருக்கு அப்படி ஒரு நல்ல காலம் இருந்திருக்கு. அதே மாதிரிதான் இவரும் சொன்ன உடனே வெறும் அப்படியே பின்னால வாங்கணும். இல்ல, நான் அதை ஏற்றுக்கொள்றேன், அது சரி. அது ஒரு கடவுளானார், அப்படிப்பட்ட ஒருவருடைய சொல்லை கேட்டவர்கள் என்ற கதையில அதை ஏற்றுக்கொள்றேன். இப்ப அதே இயேசு பிரான் ஒரு வேலை செய்து கொண்டு இருக்கிறார். அப்ப இன்னொரு வேறு மண்டோன்னு வேலையை விட்டுட்டு இயேசு பிரான் பின்னால போயில. அது என்ன அவருக்கு பின்னால அவர் போக மாட்டார். வணக்கம் தம்பி, வணக்கம். தூண்டலுக்காகத்தான், சீரியஸ் இல்லையா? அதாவது அவர் செய்த வேலை என்னன்றதான் நாங்கள் அது வாலா அந்த மத்தேயு என்ற அந்த சீடர் அவர் இயேசு அழைக்கிறதுக்கு முதல் அவர் என்ன நிலையில இருந்தார், என்ன தொழில் செய்தார் என்றதான் அங்க கவனிக்கப்பட வேண்டிய முக்கிய விடயம். இந்த நேரத்துல அதாவது இறை அழைத்தல் என்பது இன்றைய நாளிலே நாங்கள் வாசிக்கப்பட்ட அந்த ஆவியானவர், தூய ஆவியானவர் என்று சொல்லி, இதுல ட்ரினிட்டி என்று சொல்லுவோம் ஆங்கிலத்தில். ட்ரினிட்டி அதாவது பரிசுத்த திரித்துவம், பிதா, சுதன், தூய ஆவி. இதுல பிதா படைப்புக்குரியவராயும், சுதன் என்று சொல்லி சொன்னால் இயேசுவை குறிக்கின்றது, அவர் மகனாயும், மூன்றாவது பரிசுத்தாவி, இவர் படைப்புக்கும் இவர் நற்செய்தி அறிவிப்புக்கும், இந்த மூன்றாவது இருக்கக்கூடிய இந்த ஆவியானவர் இந்த மக்களை வழிநடத்துவதற்கும். ஆனால் இங்கே நாங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டும், இதுல என்னுடைய சகோதர சகோதரிகள் அதை குறிப்பிட மறந்து விட்டார்கள். இவர் செய்து கொண்டிருந்த தொழில் வட்டிக்கு பணம் கொடுத்ததும், அதே நேரத்துல இவர் இந்த இஸ்ராயல் மக்களை வருத்தி அவர்களிடமிருந்து கட்டாயமாக அவரோட வரி வசூலித்து ரோமையருக்கு கொடுத்ததும் தான் இவர் செய்த வேலை. இதைத்தான் கவனிக்க வேணும். இந்த உத்தியோகத்தில, இந்த தவறான செயலில இருந்து, அதாவது அவர் சும்மா சாதாரணமாக வரி வசூலிக்கல, மக்களை வருத்தி வரி வசூலித்திருந்தார். அந்த நேரத்துலதான் இயேசுவாலே அவர் அழைக்கப்படுறார். இதுதான் அங்க உள்ள அந்த வேலையை தான் அவர் விட்டுட்டு போனார். ஆகவே இப்போது உங்களுக்கு விளங்கி இருக்கும் அவர் என்ன தொழில் செய்து கொண்டிருந்தார். அவர் அட்மினிஸ்ட்ரேஷன் வேலை எதுவுமே செய்யல, அவர் செய்த வேலை இஸ்ராயல் மக்களை துன்புறுத்தி வற்புறுத்தி அவருடைய பணத்தை பெற்று தான் ஒரு நல்லவன் என்று காட்டுறதுக்காக இன்றைக்கு எங்களுடைய ஆக்கள் செய்யணும் தானே, இப்ப செய்தனம் தானே, இப்ப பொங்கல் விழா கொண்டாடிச்சினம் தானே. இதே போல உதாரணமாக நாங்கள் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் எடுக்கலாம். எந்த இளம் செழியனுக்கு அந்த பதவி உயர்வு மறுக்கப்பட்டதோ அந்த மண்ணில போய் பொங்கலை கொண்டாடி இருக்கிறார்கள் என்று சொன்னால், அந்த மக்கள் அவர்களுக்கு ஆளாத்தி எடுத்திருக்கிறார்கள் என்று சொல்லி சொன்னால், வேலன மக்களுடைய மனநிலையை நாம் இந்த நேரத்துல புரிஞ்சு கொள்ளணும். இதுதான் உதாரணம். ஆகவே அங்க கொடுக்கப்பட்ட அந்த நேரத்துக்குள்ள உள்ள அவருடைய உத்தியோகம், வேலை
கட்டாயப்படுத்தி வரி வசூலித்து ரோமியருக்கு கொடுத்ததுதான். இதைத்தான் தவறு என்று சொல்லி இயேசு அவரை பிடித்து தன்னுடைய நற்செய்தி அறிவிப்போம், நல்லதை அறிவிப்போம் வா என்று சொல்லி அவரை கூப்பிடுறார். அவரும் பின்தொடர்ந்து போகிறார். இந்த நேரத்திலே அவருக்கு அருளப்பட்டது பரிசுத்தாவியானவரின் தெய்வீக வல்லமை என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்துக் கொள்ளணும். இறையாவியானவரின் அனுபவம், ஆற்றல், அந்த அழைப்பு யாருக்குமே இல்லை என்று சொல்லி சொன்னால் இந்த நற்செய்தியெல்லாம் வெறும் தூணும் துரும்பும் தான். ஆகவே இதுல இருக்கக்கூடிய என்னுடைய சகோதரிகள் தியானடை, செந்தம்பி பாலன், ராஜினி அல்போன்ஸ், நேவிஸ் பிலிப் போன்றோர், அண்ணா, இப்படியான சகோதரிகள் முன் வந்து நாங்கள் இன்றைக்கு நற்செய்தி அறிவிக்கிறோம் தானே. இது மனிதனால கொடுக்கப்பட்டதல்ல. இது எத்தனையோ அர்ப்பணிப்புகளுக்கு, எத்தனையோ துன்பம், துயரம், வேதனை, நெருக்கடிகள், பிணி, பீட, நோக்காடு போன்றவற்றில இருந்து விடுபட்டு அதை அனுபவித்துத்தான் இந்த வேலைக்கு வந்திருக்கிறார்கள் என்பதை நாம் பிரதானமாக சிந்தித்துக் கொள்ளணும். இறை அழைப்பு என்றது, நற்செய்தி அறிவிப்பு என்றது, இயேசு எவ்விதம் தன்னுடைய துன்பத்தை அனுபவித்து கொண்டு இந்த உலகத்திலே மரணித்தாரோ அதே போன்ற ஒரு மரண பயன்தான் இந்த நற்செய்தி அறிவிப்பு. இவர்களுக்கு துன்பம் இருந்தது, என்று அதிலிருந்து விடுபட்டு இன்று நற்செய்தியை கிறிஸ்துவனுடைய வார்த்தையை அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதைத்தான் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆகவே அங்கு அழைக்கப்பட்டது, மத்தேயுவை அழைத்தது அவர் இருந்த நிலையில் இருந்து, அதாவது வரி வசூலிப்பு செய்து அந்த மக்களை துன்புறுத்தினார் என்பதுதான். இதில் இருந்தான் இயேசு அவரை அழைத்தார், போனார். பிறகு நற்செய்தியாளனாக ஒரு பெரிய நற்செய்தியே இஸ்ராயல் மக்களுக்கு சின்ன உதாரணம் நீங்க சொன்னதுக்கு உதாரணம் எனக்கு சரி வரும். அது நானும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளைக்க டேவிட் அண்ணா, எங்களோட உறவுகள், சொந்த உறவுகள், சொந்த சகோதரி, மற்ற நண்பர்கள், மற்ற உறவுகள் எல்லாரும் நக்கல் நளினம் அடிக்க வேண்டும். நக்கல் நளினம் என்ன அவர் அங்கே வென்றிருக்கார். அவங்க ஆத்துல சாகிறா, அவன் கோலத்தை பார்க்க இயலாது, அவங்க பார்க்க பயமா இருக்குது சொல்லி காலேஜா எனக்கு காலையில கேட்டா என்ன கண்ணீர் விட்டு அழுதுனான். அழுதுனான் என்ன. ஆனால் இப்ப டேவிட் அண்ணா சொன்ன கதையின்படி அப்படி சொன்னவர்கள் வணங்கும் அளவுக்கு பாலன் உயர்ந்தெல்ல இருக்கணும். இல்ல, நான் அந்த அந்த நிலையிலிருந்து எனக்கு விடுதலை. அது சரி இல்ல, இப்ப அவர் வட்டி தொழில் செய்து பாவங்களை செய்தபடினால அவருடனே ராஜினியர்கள் அதை விளங்கித்தான் சொன்னீங்கன்னு நினைக்கிறேன். அந்த சொல்லு விடுபட்டு போச்சு. இப்ப என் போன்றவர்களுக்கு ஒரு 2 சொல்லி இருக்கலாம். 2 சொல்லுத்தான். அதாவது தவறான வேலை செய்து கொண்டிருந்த ஒருவரை வா என்று அழைத்த போது அவர் மனந்திருந்தி அவரோடு சென்றார் என்று 2 சொல்லி செய்திருந்தீங்கன்னா சரி. முழுக்க சொல்லி சுங்கச்சாவடியில அவர் இருந்தவரைத்தான், லேவியா என்பவரைத்தான் இயேசு அழைத்தவர். அவர் அந்த கணக்குகள் மாதிரி கணக்குகள் எழுதி கொண்டிருந்தார், பார்த்து கொண்டிருந்தார். அது நல்ல செயலா கெட்ட செயல் செய்தவரா கணக்கு பாக்குறது? அதனால்தான் டேவிட் அண்ணாவினுடைய விளக்கம் சரியாக இருந்தால் அதை விளங்கித்தான் அந்த சிந்தனைக்குள்ள போகணும். இல்லை என்றால் நான் இப்ப என் போன்றாக்களுடைய மூலம் அப்படித்தான் வேலை செய்யும். அது இன்னொரு ஆள் வேலை செய்ய இவர் வாழ்ந்தோன்னு இவர் பின்னால போறாரு. அப்படி வராது. அப்படி ஒரு கதை வராது. அப்படி வந்தாலும் அது எல்லாருக்கும் விளங்கும். நாங்கள் கன நேரம் இல்ல ராஜினியர்களே, திருப்பியும் சொல்றேனே, 2 சொல்லு சேர்க்கிறதுல இவ்வளவு நேரம் போயிடும். அது நீங்க இப்ப சொல்றதிலும் பாக்கல இன்னும் அந்த விளக்கம் நீங்க சரியாக அந்த கதையை டேவிட் அண்ணா சொன்னது சரியாக இருந்தால் நீங்க அதை பிடிக்கல என்று அர்த்தம். அவர் மனம் திருந்த சொல்லித்தான் அவருடைய வாழ்க்கையில் பலரை இது போல மாற்றினார். பிறகு அவர்கள் மனம் திருந்தி பின்தொடர்ந்தார்கள் என்றது கதை வந்தால் அது சரி. நீங்க சொன்னது கணக்கு பிள்ளை தொழில் செய்யறது நல்ல வேலை இல்லோ, அதையும் விட்டுட்டு போனவர். நான் உங்களுக்காக என்றும் தம் பணி வாழ்வின் நோக்கம் அறிவிக்கின்றார். இல்ல, அது இல்ல, அவர் செய்து கொண்டிருந்த வேலை தொழில் என்ன, அதுலதான் இப்ப ஒரே ஒரு சின்ன இதுல இன்னொரு விடயத்தையும் பார்க்க வேணும். அந்த காலத்துல 2 தொழிலையும் செய்திருக்கிறார். அதாவது சுங்கம்ன்றது கஸ்டம்ஸ், அதாவது வரி பண்றது அது இன்கம் டேக்ஸ், விளங்குதல்லோ. அப்ப இந்த 2ஐயும் இவர் செய்து கொண்டிருந்திருக்கிறார். வரி வசூலிப்பவராகவும் சுங்கச்சாவடியிலே அமைந்திருந்தால் என்று சொன்னால் கொண்டு வர சாமானுக்கு அதுல வரி விதிச்சு அது கஸ்டம்ஸ்ல அது ஒரு சுங்கச்சாவடிக்கு போற இது. மற்றது அதே நேரத்துல வரி வசூலிப்பவராகவும் இருந்திருக்கிறார். அதாவது இன்கம் டேக்ஸும் வென்றவராயும் இருந்திருக்கிறார். அப்ப பொதுவாக
அந்த நேரத்துல இந்த இஸ்ராயல் மக்கள் சபிச்சு போட்டுதான் போவார்கள். ஏனென்று சொன்னால் இந்த ரோமியருக்கு தங்களை நல்லவர்களாக காட்டிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த செய்கிற வேலை வந்து அவர்களுக்கு ஒரு எரிச்சல் ஊற்றக்கூடிய ஒரு இதா இருந்தது. ஏனென்றால் விவசாய மக்கள் தோட்டந்துறவு செய்து கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு வெயிலிலும் அந்த பலஸ்தீனத்துல இஸ்ராயல்ல உள்ள அந்த வெயிலுக்குள்ள கொடும் வெயிலுக்குள்ளேயே வேலை செய்து கொண்டு களைச்சு போய் வர மக்களுக்கு இந்த குள்ளத்தனமாக்கள் வரி வசூலித்து அவருடைய பணத்தை கொடுத்திருந்தால் அப்படி ஒரு ஆத்திரமாக இருந்திருக்கும். அதைத்தான் இல்ல சரி. இப்ப ஜேசுநாதரிடம் ஒரு கேள்வி. அப்ப இவரை கூட்டிட்டு போட்டா அப்ப ஒரு அரசாங்கத்தின் வரி வசூலிக்கிற ஒரு தொழிலை யார் செய்யறது? இப்ப உதாரணமா ஐரோப்பாவில வந்து இந்த கார்களுக்கு தண்டப்பணம் பெனால்டி டிக்கெட்டுகள் வச்சு கொண்டு போவார்கள். ஒருவரும் அவரை நேசிக்க மாட்டார்கள். ஆனால் ஒரு அரசாங்கம் அவர்களை போன்று 1000 பேரை ஒரு மத்தையும் போனால் இன்னொரு 1000 மத்தையும் அவர்களுக்கு சேவை செய்வார்கள். அதை பற்றி பிரச்சனை இல்லை. அழைக்க வேண்டியவரை ஏனென்றால் அவர் வந்து மத்தையும் வந்து அந்த இஸ்ராயல் மக்கள்ல வந்து அவர் மூலமாக இந்த இஸ்ராயல் ஆறாலே அந்த இஸ்ராயல் மக்கள் பட்டார்களோ அவர் மூலமாக இந்த நற்செய்தியை அவர்களுக்கு கொடுக்கணும்ன்றதான் இயேசுவின் முக்கியமான நோக்கம். அழைத்தார், சென்றார், எழுதினார் நற்செய்தியை இஸ்ராயல் மக்களுக்காகவே எழுதுறார். என்னென்று எழுதினால் அந்த நேரத்துல கிரேக்க தேசத்து மக்கள் அப்படின்னு சொல்லி எத்தனையோ பேர் அதுக்குள்ள கலந்திருந்தார்கள். ஆனால் மற்ற எல்லோரும் வந்து பொதுவாக ஜெனரலாக குளோபலாக அந்த நற்செய்தி எழுதினார்கள் மற்ற 3 பேரும். ஆனால் மத்தேயு எழுதினது இஸ்ராயல் மக்களுக்காக. எல்லா வார்த்தையும் அந்த சூழல், அங்கிருந்த நிலைமை, அங்கிருந்த அவர்கள் செய்த தொழில், அவர்களை பின்பற்றி இருந்த அந்த பிரச்சனைகள், அந்த சமூக செயல்பாடுகளை வச்சுத்தான், சமூகத்தில் இருந்த குறைபாடுகளை வச்சுத்தான் இவர் இந்த நற்செய்தியை, இந்த மத்தேயு முதலாவது நற்செய்தியாக எழுதுறார் இஸ்ராயல் மக்களுக்கு. அதை தொடர்ந்துதான் இந்த மற்ற 3 பேரும், அதாவது மார்க்கு, லூக்கா, அருளப்பர், இந்த 3 பேரும் அதை தொடர்ச்சியாகத்தான் பிறகு அதை பின்பற்றித்தான் எழுதுகிறார்கள் பின்னால. ஆனால் முதலாவது எழுதப்பட்டது இந்த மத்தேயு தான் எழுதுகிறார் இஸ்ராயல் மக்களுக்குரிய நற்செய்தி. என்றால் முழுக்க இஸ்ராயல் மக்களோட வாழ்க்கையோட சம்பந்தப்பட்ட பிரச்சனையை தான் அவர் எழுதுகிறார். நீங்கள் செய்கிறது தவறு, நீங்கள் செய்கிறது குற்றம், நீங்கள் செய்ய இந்த வழியில நீங்கள் திருந்த வேணும். ஆகவே இறைவனை ஏற்றுக்கொண்டு இந்த நற்செய்தியை நம்பி இறைவனுக்கு பின்னால உண்மையான கடவுளை தேடி வழிபாடுங்கள் என்று சொல்லித்தான் அவர் எழுதுறார். ஆகவே வந்து முழுக்க இஸ்ராயல் மக்களுக்காக எழுதப்பட்டது. அதுக்காக அது சரி. ஆனால் ஒரு நாட்டுல சுங்கத்துக்கு வரி அறவிடுறதும் உழைப்புல வரி அறவிட்டு அதை நாட்டுடைய நிலக்கு கொடுக்கறதும் ஒரு சரியான தொழில் தானே. அதைத்தான் நான் கேட்கிறேன். அது சரியான தொழில். நான் கைலஞ்சம் பண்றது இல்ல, அப்படி எழுதப்பட்டதா? இவர் தவறாக முறையில அடாத்தாக மக்களை துன்புறுத்தினார் என்று அந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்காங்க. அதாவது அதுதான் அந்த மூல கருப்பொருளே. அதுதான் அந்த அவரை ஏன் அழைத்தார்ன்றதுக்கு அந்த மூல கருப்பொருளே தியோலஜியன்கள் கொடுக்கக்கூடிய அந்த விளக்கம் அதுதான். அது நற்செய்தியில. ஆனா ராஜினி போன்றவர்கள் அதை அவ்வளவு விவரமாக அறிந்திருக்கவில்லை. சேனடிசன் அவர்கள் மௌனமா இருக்கிறார்கள், நெய்சிப்பவர்கள் இஞ்சி அடிக்க போயிட்டார்கள், அவர்கள் அறிந்திருக்கவில்லை. பாரன் அவர்கள் தெரிந்ததில்லை. நம்பிக்கையில நிமித்தம் தான் அவரை விட்டு சென்றாரு. ஆண்டவரை கூப்பிடுறாரு. அது தப்பு இல்லை. என்ன வேலை செய்துட்டு இருந்தார், ஏன் விட்டுட்டு போனார்? அது அங்கதான் இல்ல, அவர் வேலையிலும் பார்க்க இறைவனை ஆண்டவரை நம்பினார். அவர் எல்லாம் அப்ப நல்ல வேலை செய்துட்டு இருந்தவரை இறைவன் நம்பிக்கை இருந்தானே. இப்ப நீங்க நல்ல வேலையில இருக்கிறீங்க, உங்களை வந்து ஒரு ஆள் கூப்பிட்டா இன்னொரு வேலை தரப்போறேன்னு சொல்லாம கூப்பிட்டா அவரை பற்றி உங்களுக்கு தெரியுது. அவர் நல்லவர், இதிலும் பார்க்க உங்களுக்கு ஒரு நல்ல வேலையை தருவார் நிலையிலும் நீங்கள் போகலாம் தானே. அது மாதிரிதான் இறைவனும் அவர் சேர்ந்த வேலையிலும் பார்க்க இன்னும் தனக்கு இன்னும் நன்மை செய்வார் நினைச்சிட்டு அவர்களுமே போயிருப்பார். அப்படி என்று சொல்லி சொன்னால் மத்தேயு உணர்ந்திருப்பார். இல்ல, அது தவறான செயல் தான் செய்கிறேன் என்று உணர்ந்திருந்தால் தான் மனம் திருந்திருப்பார். இல்லை என்றால் தவறான செயலுக்கு இறைவன் தவறான செய்யல என்றாலும் நல்ல செயல் செய்திருந்தாலோ அந்த இறைவனோட நம்பிக்கை தான். நீங்க அங்கால போயிடுறீங்க. நான் இந்த பாயிண்ட் முதல் அதுல மட்டும் இல்லைங்க. இப்ப ஈஸ்ட் ஹாம்ல லண்டன்ல கணக்க தமிழாக்கள் ரெஸ்டாரண்ட் திறந்தவியல். அப்ப இந்தியாவில இலங்கையில இருந்து எல்லாம் சமையல்காரர்களை கூப்பிட்டவியல். என்ன செய்வினம் என்றால் கொஞ்ச நாள் பார்த்துட்டு நல்லா சமைக்கிறார் சனம் போதுன்னா மற்ற ரெஸ்டாரண்ட்காரர் என்ன செய்வார் என்றால் இவரை தனியா சந்திச்சு, நான் கூட சம்பளம் தாரன், உனக்கு வீடு தர்றேன், சாப்பாடு எல்லாம் ஃப்ரீ, குடும்பத்தையும் கூப்பிடுறேன் உடனே இவர் விட்டுட்டு பின்னால போய் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள போந்துருவார் இந்த சமையல்காரர்.
இப்ப இந்த செயல் பிழை. இதை அது ஊக்குவிக்க சாதாரண மக்கள் அது இது இறைவன் சக்தியில் இல்ல. உள்ளவர்களை நீ அதுதான் கூப்பிடுற. அவர் நேரம் கூப்பிடும் இருந்தா அந்த இறைவன்ல சக்தி உள்ளவர் நீ கூப்பிடுற. இல்ல, அப்படியா? சக்தி இல்ல உடையவர் இல்ல என்று இல்ல நம்பித்தான் இல்ல கூப்பிடுற. இதுல இதுல இது ஒரு முக்கியமாக பார்க்க சாதாரண வேண்டியது மனிதன். அது இதுல 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 ஒரு இதுல சாதாரண மனிதன். மன்னிக்க வேணும். இதுல முக்கியமாக பார்க்க வேண்டியது அவர் எந்த நம்பிக்கையிலையும் அவர் பின் செல்லல. அதை கவனிக்க வேணும். அவர் எந்த நம்பிக்கையிலையும் பின் செல்லல. ஏனென்று சொல்லி சொன்னால், அதாவது பொறுங்க ராஜினி கொஞ்சம் பொறுங்க, ராஜினி கொஞ்சம் பொறுங்க, இதை கேளுங்க. அதாவது அவர் எந்த நம்பிக்கையிலையும் அவரை பின் செல்லல. அழைத்தார், போனார். ஆனாலும் அவருக்கு அந்த ஆவியானவருடைய ஒரு இதென்று இருந்தது, தூண்டுதல் ஒன்று இருந்தது. அழைக்கவே போனார். ஆனால் அதே நேரத்துல அந்த ஆவியானவரின் செயல்பாடு முற்றும் முழுவதுமாக அவருக்கு அருளப்படையில. ஆவியானவருடைய செயல்பாடு எப்போ அருளப்பட்டது? பெந்திக்கோஸ்தே நாள்ல தான் அவர்களுக்கு. அப்ப இயேசுவோட இருக்கிறார்கள். தொடர்ச்சியாக மத்தேயுவை அழைத்தார். அதை தொடர்ந்து செபதேயு, சீமோன் பெயர், இப்படியே எல்லாரையும் அழைச்சார். அழைச்சு கொண்டு போய் இவர் கடைசி இவரையும் அழைத்தார், மத்தேயுவையும் அழைத்தார். ஆனாலும் இந்த அழைக்கப்பட்ட 12 திருத்தூதர்களுக்கும் சரியான விளக்கமும் இல்லை. பெந்தெக்கோஸ்தே நாள் வரும் வரைக்கும் இவர்களுக்கு சரியான விளக்கமும் இல்லை. இயேசு சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும், அவர் சொல்ற ஒவ்வொரு புதுமையும் இவர்களுக்கு ஒரு அறியாத புதிராக விளக்கம் காண முடியாத ஒரு செயலாகத்தான் இருக்குது. என்றைக்கு பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை பெந்தெக்கோஸ்தே நாளிலே அருளப்பட்டதோ அதுக்கு பிறகுதான் அவர்கள் இந்த வல்லமையை தெரிந்து கொண்டார்கள், புரிந்து கொண்டார்கள், அதன்படி வாழத் தொடங்கினார்கள். ஆனால் இருந்தாலும் இயேசு அழைத்தார், பின் சென்றார்கள். சக்தி தானே துயாயானர் வந்ததும் ஒரு சுத்த அதான் அதுக்கு பிறகுதான் பெந்தெக்கோஸ்தே நாளுக்கு பிறகுதான் அவர்களுக்கு அந்த விளக்கமும் தெளிவும் இதுல ஒரு விடயத்தை அதுல நாங்கள் கொஞ்சம் சாதாரண மனிதர்கள் இல்ல, அவர் ஒரு சக்தி உள்ளவர்களா இருந்தபடியாத்தான் அவர்கள் எழும்பி போக அந்த சக்தி தான் அதை தூண்டினது. மன்னிக்கவும், இதுல ஒரு விடயத்தை நாங்க கவனிக்க வேணும். அவர் அந்த வட்டி தொழில் செய்கிற நேரத்துல, அந்த சுங்கவரி, அந்த அறவிடர் நேரத்துல அவர் பல கொள்ளங்களையும் அடிச்சிருக்கிறாரு, 7 லட்சம் எல்லாம் செய்திருக்கிறாரு. அவருக்கு எப்படியோ சொல்லுவார்கள் தானே, ஒரு மனச்சாட்சி ஒன்று இருக்க வேண்டும். அவருக்கு அந்த மனச்சாட்சி அவருக்கு உறுத்து இருக்குது. நானே இப்படி எல்லா மக்களாலேயும் நான் இழிவுபடுத்தப்படுகிறேனே, நான் ஏன் இப்படி இருக்கேன்னு இந்த மனச்சாட்சி அவருக்கு இந்த உறுத்தி கொண்டு இருக்கிற நேரத்துல தான் இயேசு அழைக்கிறார், என்னை பின்பற்றி வான்னு சொல்ல. இவர் உடனே ஒன்றையும் பார்க்கல, அந்த காசு பணம் ஒன்றையும் பார்க்கல, உடனே எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு அவருக்கு பின்னால் ஓடிட்டாராம். அப்படித்தான் இந்த நச்சதில் தாங்க பார்த்தோம். அப்படித்தானே டேவிட்டேனா? என்ன சொல்றீங்க? இல்ல, அவருடைய மனதுக்குள்ள ஒரு தாக்கம், நான் இப்படி இந்த வட்டி தொழில் செய்யறேனே, மக்களால் புறக்கணிக்கப்படுகிறேனே, எல்லாரும் அவரை புறக்கணிக்கிறார்கள் தானே செய்யறவன் சொல்லி புறக்கணிக்கப்படுகிற அவருடைய மனசுக்குள்ள ஒரு தாக்கம் இருந்ததாலதான் அவர் நான் எப்படி இதுல விடுபடுவேன் அவரை ஏங்கி கொண்டிருந்தேன். இதுல முக்கியமாக கவனிக்க போனோம் சகோதரி. அதாவது இயேசு அழைக்கல அவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, உங்களை மனிதரை பிடிப்பவர் ஆக்குவேன். முதலாவது சீமோன் பெயருக்கும் தம்பியார் செபதேயுக்கும் உங்களை மனிதரை பிடிப்பவர் ஆக்குவேன்றதான் அவருடைய தொழில். இல்லாட்டி இதை விட்டுட்டு என்னோட நீங்கள் வட்டி தொழில் செய்யுங்கன்றதல்ல. உங்களை மனிதரை பிடிப்பவர் ஆக்குவேன். அந்த மனிதரை பிடிப்பதற்கு என்ன வேணும்? இறை வார்த்தையை உங்களுக்கு அருள்வேன், ஆவியானுடைய வல்லமை உங்களுக்கு அருளப்படும். ஆகவே மனிதரை பிடிப்பவர் ஆக்குவேன் என்றதான் தொழில். அந்த தொழிலைத்தான் அவர்கள் கடைசி வரைக்கும் ஒரே ஒரு அப்போஸ்தலரை தவிர மற்ற எல்லாரும் இயேசுவுக்காக கொடூரமாக கொல்லப்பட்டார்கள். ஆக இதுதான் அந்த நற்செய்தி. இந்த நற்செய்தி பணியின் முக்கியமான முழு நோக்கமும் அதுதான். ஆகவே அவர் சொல்றார், அதாவது அவர் கடலோரமாய் இயேசு நடந்து செல்லுகையில் ராயபர் என்னும் சீமோன் அவர் சகோதரன் பிளவேந்தருமாய் 2 சகோதரரை கண்டார். அவர் கடலில் வலை வீசிக் கொண்டிருந்தனர். ஏனெனில் அவர்கள் மீன் பிடிப்போர். அவர்களை பார்த்து, என் பின்னே வாருங்கள், உங்களை மனிதரை பிடிப்பவர் ஆக்குவேன் என்றார். உடனே அவர்களும் வலைகளை விட்டு அவரை பின்தொடர்ந்தார்கள். ஓமண்ணா, இங்கதான் திருப்பின் சிக்கல் வருது. மீன் பிடிக்கிறது தவறான தொழிலா? என்னங்கோ? மீன் பிடிக்கிறது தவறான தொழிலா? இல்ல, மீன் பிடிக்கிறது தவறான தொழில் இல்லை. ஆனால் நற்செய்தி அறிவிக்கிறது அது. மீன் பிடிக்கிறதுக்கு எத்தனை பேர்? இப்ப 100 பேர்ல 100 பேர் மீன் பிடிக்கிறவர்களா இருந்தால் மிச்சம் 98 பேரும் இருக்கணும். 2 பேரை தான் அழைக்கிறேன். அதுதான் தவறான செயல்கள் செய்கிறீர்கள், நான் மக்களுக்கு பிடித்தவர்களாக உங்களை மாற்றுகிறேன், வாருங்கள் என்று அங்கதான் இப்ப இதுல நாங்க இயேசுநாதர் என்று பார்க்க கூடாது, இன்றைய காலத்தின் தீர்ப்பு என்றுதான் பார்க்கணும். இப்ப சுங்கத்தில் வரி அறவிடுவதும் மீன் பிடிப்பதும் இது போன்ற செயல்கள் இன்றும் நடக்கிறது. அது தேவை, வளமையானது. நாங்கள் அந்த அறாவேலை பார்க்காமல், ஒருவரை வஞ்சிக்காமல், இன்னொரு வயிற்றில் அடிக்காமல் இருந்தால் சரி. ஆனா அவர்களை எல்லாம் இன்னும் ஒரு இயக்க தலைவர் கூட்டிட்டு போறார், வாங்க விட்டுட்டு வாங்க, என்னோட நற்செய்தி அறிவிப்போம் உலகத்துக்கு கண்டு கூப்பிடைகள் இவியல் விட்டுட்டு போறதுன்றது அது தவறான செயல்கள் இல்லையே. இப்ப நீங்க சொன்ன 2வது உதாரணம் மீன் பிடித்து கொண்டிருந்தவர்கள்.
ஆமா ஆமாம். இப்ப அதாவது மீன் பிடிக்கிறேன்னு சொன்னால் அது தவறான தொழில் அல்ல. அப்ப ஏன் அதை குழப்புனார் இல்ல இல்ல அதை அவர் தலைவர்? அதை குழப்பவர் இல்ல. ஆனால் மிச்ச பேர் இருக்கணும். அதே மாதிரிதான் சுங்கத்துறையிலையும் மிச்ச இல்ல பேர் அப்படி அப்படி இருக்கணும். சொல்லலாம். எனக்கு ஆட்கள் வேணும், ஆ. நீங்கள் பாதி பேர் வாங்கோ, சேருங்கோ, நல்லது செய்வோம். அது அந்த வசனம் நான் ஏற்றுக்கொள்றேன். ஆனா உலகம் முழுக்க நற்செய்தியை பரப்பதான் ஆனால் டேவிட் அண்ணா சொன்ன வார்த்தையில் மக்களுக்கு பிடித்தவர்களாக நான் உங்களை வாழ வைப்பேன் என்கிறது பிழையா இருக்கு. அங்கதான் அந்த சிக்கல் வருது. இது இயேசுநாதர் அல்ல, இது கதையை எழுதியவருடைய தவறு தான் இது. அல்லது என்னன்னு நாங்க விளக்கம் எடுக்க வேண்டும். இப்ப இன்றைக்கும் டிராபிக் வார்டன் திரீனம், டாக்ஸ் அறவிடினம், காசு கட்டாதாவில வீடு பூந்து அந்த இங்க என்ன பேர் மறந்துட்ட உடனே வந்து வீடை பூந்து சாமான்கள் எடுத்து கொண்டு போய் நீதிமன்றத்தில் ஒப்படைக்கினம். நிறைய திண்டங்கள் நடக்குது. அது எல்லாமே ஒரு நாட்டுக்கு தேவைதான். எங்களுக்கு பிடிக்கல, அது உண்மை, ஒத்துக்கொள்றேன். போலீஸ் வந்து அந்த டைம்ல வந்து அந்த மக்கள் வந்து இவர போதனை ஏற்றுக்கொள்ள இல்லை. அவங்க போக்கில வாழ்ந்தபடியா அவருக்கு நச்செய்தி அறிவிச்சு அதுக்காக வேலையை கூப்பிட்டவர். அதுக்காக இப்ப இயக்கங்கள் தொடங்கி யூனிவர்சிட்டிக்கு போனவர் எல்லாம் கல்வி பிறகு மண் தான் முக்கியம் என்று இயக்கக்காராக்கள் கூட்டிட்டு போனது சரியா? இன்றைக்கும் பிழையன்று தான் நினைக்கிறோம். அத மாதிரி நீங்கள் உங்களோட தேவைக்கு வாழ்ந்து கொண்டிருந்தவனை கூப்பிடலாம். அதை தவறு நாங்கள் சொல்லலாது. இப்ப அதாவது 2030 ஆண்டு வரைக்கும் பிரான்ஸ்ல வந்து இப்ப மெக்ரோன் சொல்லி இருக்கிறார் என்னன்னு சொல்லி சொன்னால் படைக்கு ஆக்கள் தேவை. ஆகவே 10,000 பேர் இந்த வருஷம் 10,000 பேர், அதுக்கு பிறகு அப்படியே சொல்லி இந்த படையை பெருக்க வேணும் அப்படின்னு சொல்லி. ஆகவே அரசாங்கத்துக்கு தேவை படபலம் பெருக்க வேணும் அப்படின்ற ஒரு நிர்பந்தம் இருக்கு. ஆகவே மக்களை அந்த அந்த அதுக்கு உரிய மக்களை விருப்பம் உள்ளவர்களை கூப்பிடுறார்கள். யாரையும் வருந்தி அழைக்க இல்லை. அந்த இதுல இராணுவத்துல சேர வேண்டியவர்கள், கடல் படையில சேர வேண்டியவர்கள், விமானப்படையில சேர வேண்டியவர்கள் போவார்கள். அதுக்குரிய ஊதியத்தை பெற்றுக் கொள்ளுவார்கள். அரசாங்கத்தின் அழைப்பு. ஆகவே இதே போல இயேசுவினுடைய படையில சேர்றதுக்கு இவரையும் அழைத்திருந்தார். அவரும் இதண்டும் அவருக்கும் அந்த அது தவறு இல்லையா? அது சரி. அது இன்றும் யாரும் செய்தாலும் நான் ஏற்றுக்கொள்வேன். ஆனா நீங்கள் தவறாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள், உங்களை மக்களுக்கு பிடித்தவர்களாக நான் மாற்றுவேன் என்று சொல்ல இப்பவும் சிந்திக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அவர்கள் தவறான சொல் செய்தார்கள். மக்கள் வாழ்ந்துட்டு நச்செய்தி போய்க்குதான் கூப்பிட்டவர். இல்ல அதுவும் நீங்கள் அப்போது அடுத்த கட்டத்துக்கு போயிருங்க. நான் கேட்கிறேன் என்னென்றா, பாலன் வந்து லூசியத்துல ஒரு சாதாரணமான ஒரு வேலை செய்து கொண்டு நல்லா வாழ்றார். அப்ப நான் நடாமோன் பாமோத்துக்கு ஆள் தேவைன்னுட்டு நீங்க வாங்கோ கடையில வேலை செய்யற எல்லாம் வெளி தொழில் வாங்க, நாங்க பாமுகத்துல வருவோம் என்று கூப்பிடுற மாதிரி என்னென்று சரி என்று வாதிடுறீங்களன்னு தான் கேட்கிறேன். இதுல எங்கேயோ ஒரு இடைஞ்சல் இருக்குது. நான் நினைக்கிறேன் பிழையா புத்தகம் வெளியிருக்க மாட்டேன். இயேசுவுக்கு வல்லமை இருந்தது அவர் அறிந்திருந்தார். பின்காலத்துல இவர்கள் ஒரு பெரிய ஒரு பதவியில வருவார்கள் என்று சொல்லியதான் அந்த பேதுருவை அழைச்ச போது, மீன் பிடிப்பவரை அழைத்த போது அவர் வந்து ஒரு படிப்பறிவில்லாத ஒரு சாதாரண மீனவர் தான் அவர். ஆனால் பிற்காலத்தில் அவர் திருச்சபைக்கே தலைவராக இயேசுவால் உயர்த்தப்பட்டவர் தான் அந்த பேதுரு. அது சரி, இயக்கத்துல சேர்ந்தாக்கள் எல்லாரையும் தளபதிகளாக்கினார்கள், பிறகு மாவீரர்கள் பட்டம் கொடுத்தார்கள். நான் அதை சொல்ல இல்லை. எங்க பிளவிட்டு கொண்டிருந்தார்கள். யூனிவர்சிட்டியில படிச்சு கொண்டு போந்த 1வது ஆண்டு மாணவர்களை எல்லாம் மண்மீட்புக்கு கூப்பிட்டது பிழை. ஏனென்றா யூனிவர்சிட்டி பிழை, மண்மீட்பு தான் சரி என்ற மாதிரி. நான் கேட்கறது என்னென்னா, சுங்க வரி அறவிட்டதும் மீன் பிடித்ததும் எங்க தவறான செயல்? தவறான செயல்னு சொல்லலையே நீங்க. அப்ப டேவிட் அண்ணா திருப்பி அதை சொல்லணும். மக்களுக்கு பிடித்தவர்களாக மனம் திருந்தி வாழ வைப்பேன் என்ற அந்த வாசகம் நீங்க சுவாசிச்சீங்க. அது அங்கதான் என்ன பிளவிட்டதால உங்களை மக்களை நேசிக்கக்கூடியவரா, இப்போ நேசியவர் சொன்ன மாதிரி ஒரு பெரிய திருச்சபைக்கு தலைவரா எல்லாம் பிற கொண்ட எங்க பிளவிட்டு கொண்டிருந்தவியர். இப்ப போதை பஸ்ல அடிமையாகி இருக்கக்கூடிய இளைஞர்களை, இந்த ஒரு பஸ் சொல்லிட்டு வர்றேன், போதை பஸ்ஸுக்கு அடிமையாக இருக்கிறவர்களை எல்லாம் பார்த்து டேவிட் அண்ணா கூப்பிடுறார், வாங்கோ உங்களுக்கு நான் வழிகாட்டுறேன், இதெல்லாம் பிழை தம்பி தங்கச்சி என்று கூப்பிட்டு கொண்டு போறது சரி. ஏனென்றா அவர் தவறாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மனம் இங்கதான் நாங்கள் ஒன்றை கவனிக்கணும். அப்படித்தான் இஸ்ராயல் மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள்.
அதாவது அந்நிய சிலைகள் அதுகள் இதுகள் அப்படி தான் அவர்கள் இருந்தார்கள். அந்த நிலையத்தான் இயேசு பார்த்துட்டு அந்த கடவுள் அந்த 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 இந்த உலகத்தை படைத்தவர் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த அக்கிரமம் எல்லாம் கூடிட்டு என்று கண்டுதான் இந்த மகனை அனுப்புறார். இந்த மகனை அனுப்பி அவர் மூலமாக இந்த வார்த்தை அறிவிக்க வேணும். ஆகவே அங்க நிரம்பி இருந்தது இஸ்ராயலில கடவுளை அறியாத வாழ்க்கை, பாவம், விபச்சாரம், வேசித்தனம், இப்படியான இனிமேல் இல்லையென்ற இழி தொழில்கள் எல்லாம் அந்த கூடுதலான ஒரு பக்கம் விவசாயம் செய்து கொண்டிருந்தாலும் பெரும்பான்மையான மக்கள், அதாவது இந்த அரசாங்கங்களுக்கு, அந்த ஆட்சி செய்த அரசாங்கங்களுக்கு வாழ் பிடிக்கிற இது மக்களாக வாழ்ந்து கொண்டது மட்டுமன்றல்ல, அவருடைய வாழ்க்கை முறையும் அங்க சீர்கட்டு போய் சிதறி போய் சமுதாய சீர்குலைவு அங்க ஏற்பட்டு கொண்டிருந்தது. அந்த நேரத்துலதான் இயேசு அனுப்பப்படுறார். அந்த இயேசு அனுப்பப்பட்டது அவருக்கு தேவையாக. இப்ப ஒரு திருச்சபை இருக்குது, அவருக்கு இந்த வார்த்தை அறிவிக்கணும் சொல்லிச்சுன்னா சும்மா மேற்தல்வேன். அதே மாதிரி தான் இயேசுவும் வந்து அந்த நேரத்துல அழைக்கிறார். அந்த இறை அழைத்தலை ஏற்றுக்கொண்டு. ஆனா உண்டை மட்டும் இதுல சகோதரி நேவிஸ் பிலிப்ஸ் கூறின அந்த வார்த்தை. ஆகவே அவர் கூறின அந்த கரண்டியையும் அதையும் நாங்கள் பார்க்க வேணும். என்ன சொல்றார்? இந்த 12 பேரையும் அழைச்சு போட்டு உங்களை 12 குலத்துக்கும், இஸ்ராயேல் குலத்தில் உள்ள 12 குலத்துக்கும் உங்களை நான் வானகத்துல நான் இருக்கும் போது அதன் அரியணையில இந்த 12 குலத்தவர்களும் தலைவர்களாக உங்களை நான் ஏற்படுத்துவேன் என்ற ஒரு அந்த கரண்டியோட தான் இதண்டார். ஆகவே அந்த கரண்டியோடையதான் அவர்கள் எல்லோரும் வாழ்ந்தார்கள். அது எல்லாமே சரி அண்ணா, அது எல்லாமே சரி. ஆனால் இன்று நீங்கள் ராஜினி அவர்கள் சொன்னதை திருத்தி சரியாக அந்த விடுபட்ட வார்த்தையை சொன்ன போது அவர் புரிந்த தொழில் அநியாயம் அல்ல, பிறகு மீன்பிடிக்கவர்களை கூப்பிட்டது அவர்கள் செய்த தொழில் அநியாயம் அல்ல. இது ரெண்டையும் மட்டும் யோசிச்சோம்டா நீங்க மற்றதெல்லாம் சொன்னீங்க, நிறைய அநியாயங்கள் நடக்குது, அதுக்காக தான் இவர் அனுப்பப்பட்டார், அவர்களை மறந்திருந்த பிறகு செய்யப்பட்டார் என்றதெல்லாம் நான் 101% உடன்படுறேன். எனக்கு நீங்க சொன்ன உதாரணம் ரெண்டும் திருத்தி அமைக்கப்படுமா? சுங்க தொழிலில் சுங்க வரி அறவிடுவதும் மீன்பிடிப்பதும் என்று சொல்லப்பட்ட 2 உதாரணம் இங்க எனக்கு பிழையாகப்படுது. நீங்கள் கடையில வேலை செய்றீங்கள், உங்களுக்கு உங்களோட சேர்த்து இன்னும் அந்த முதலாளி நினைக்கிறாரு என்னன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு இன்னும் உங்களுக்கு உதவியாயும் உங்களுக்கு அதோட சேர்த்து இருந்தால் இந்த வேலையால இலகுவாக முடிக்கலாம். மேனேஜர் ஆக்க போறாரு, இன்னும் 10 பேரை ரெக்ரூட் பண்றார். உங்களுக்கு உதவியாக அந்த 10 பேரையும் தர்றார். ஆகவே சொல்றோம், அது தவறுன்னு நாங்கள் சொல்ல முடியுமா? இல்ல. ஆனா நாங்க இது இங்கதான் சரியா வர்றோம். இப்ப என்னென்றால் இன்னும் தங்களுடைய ஆற்றல்களை உணராத மக்களை இவர் உணர்த்த பண்ணி அவர்களை வாழ்வில் உயர்த்தினார் என்கிறது தான் சரியான வாசகம். அப்படி அல்ல. ஏன்னா நாளைக்கு சுங்க வரி அறவிருப்பற அடுத்த நாள் நியமிக்க வேணும், இல்லாட்டி அங்க கட்டுக்கடங்காம கள்ளக்கடத்தல் எல்லாம் கூடிரும். 2வது மீன் பிடிக்காம ஆட்கள் வர வேணும், இல்லாட்டி மக்கள் உண்ண முடியாது. ஒரு ஆளு, ஆனால் மிச்சம் 99 பேரும் பின்னாலே இருக்கிறார்கள் அந்த தொழில் செய்யறதுக்கு. இல்ல அதை சொல்ல வேண்டும் என்று சொல்றேன். கூடத்துல இருக்கிறவர் ஒரு ஆளை அழைச்சது, ஆனால் மிகுதி 99 பேர் ரோமேருக்கு சேவம் புரிக்கிறதுக்கு மிச்சம் 99 பேரும் இருக்கிறார்கள். அதுதான் சரியாக இருந்திருக்க வேண்டும். இன்றைக்கு கண்ணால காண்றோம். இன்றைக்கு நேற்று முந்த நாள், அதுக்கு முதல் நாள் நாங்கள் நடந்தது என்ன, எங்களுடைய அந்த மண்ணில, எங்களுடைய தாயக மண்ணில நடந்தது என்ன, அங்கே என்ன நடந்தது? போட்டார்கள், ஆலத்தி எடுத்தார்கள், அது செய்தார்கள், இது செல்ஃபி எடுத்தார்கள், அப்படியெல்லாம் என்றார்கள், கும்பிட்டார்கள், இதண்டார்கள். எந்த நிலம் விடுபட்டது? அந்த மக்களுடைய பிரச்சனை உணரப்பட்டதா? அந்த மக்களுக்கு ஏதாவது அதால விமோசனம் இருக்கின்றதா? இல்ல, அது வேற. அவதான் vote போட்டவை. ஜனாதிபதியா வர்றதுக்கும் 4 MP வர்றதுக்கும் அந்த மக்கள் தான் ஓட் போட்டவையில் அவதான் ஆராய்ச்சி எடுத்தவையில். அண்ணா நாங்கள் ஜெர்மனிலையும் பிரான்ஸ்லையும் லண்டன்ல இருந்து கொண்டு இந்த கருத்து பயிர்வது தவறு. ஆனா அதுக்குள்ள போக வேண்டாம். அவர்கள் வரவேற்காதவர்கள், யுத்தத்தை புரிந்து அழிப்பதற்கு பொறுப்பாயிருந்து நாங்களே ஓட் போடாத ஒருவர் வேலனைக்கு வர்றார், அவருக்கு ஆராய்ச்சி எடுத்தது சரியான்னு கேட்குங்க, அதுங்க வாரன். ஆனா அதை விடுவோம். இப்ப நான் உள்ள கதைக்கு அங்க போறேன். என்னென்றால் இந்த புத்தகத்தில் சரியாக நாங்க விளங்கி கொள்ள வேண்டியது, அதிகம் பேர் மீன் பிடி தொழிலில் இருக்கிறீர்கள், நிறைய பேர் தாராளமாக இருக்கிறீர்கள், அவர்களில் ஒருவரை நான் தேர்ந்தெடுக்கிறேன். அதே போல இந்த வரியிருப்பாளர்களும் நிறைய பேர் இருக்கிறீர்கள், அதுல ஒருவரை நான் தேர்ந்தெடுத்து உனக்கு இதைவிடவும்
வளர தகுதி இருக்கிறது என்று உணர்ந்து உன்னை உயர்த்துகிறேன் என்கிறது சரியான வாசகம். அதான் அப்படித்தான் அதனுடைய நிலை. ஆனா அதை தப்பிதமாக தொழில் புரிந்து மக்களுடைய எதிர்ப்பை சம்பாதித்து கொண்டிருந்தவர்களை கடவுள் மனம் திருத்தினார் என்றது வந்து இன்றைக்கும் பிரச்சனை. இன்றைக்கும் அதே இஸ்ரேல் மட்டுமல்ல, உலகம் முழுக்க சுங்கவரி அறவிடினம், மீன்பிடிக்கணும், எல்லாம் செய்யணும் தானே. நீங்க சொன்ன கதை சரி. ஏனென்றா நான் அதுக்குதான் போதை என்று சொன்னேன். போதைப் பொருளில் ஆகப்பட்டிருக்கவர்களை டேவிட் அண்ணா வந்து ஒரு வழிகாட்டலை செய்து அவர்களை அழைத்து செல்கிறார் என்கிறது மிகப்பெரிய பொருத்தமான கதை. அது ஏன்னா அவர் தவறாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி இல்லை. ஆத்மாக்கள் வந்து பாதாளத்துக்கு போறான்னு தான் மெயின். அவருக்கு விருப்பம் இல்லை பாதாளத்துக்கு போற, நிலத்துக்கு போக விருப்பம் இல்லை. அதான் நச்சரியை அறிக்கிறதுக்கு அவையில கூப்பிட்டாரு. உலகம் முழுக்க போய் நச்சரியை அறிவிங்க, ஏற்றுக்கொள்ளட்டும். ஏற்றுக்கொள்ளாத கிராமத்தில இருந்து நீங்க வெளிக்கு வரையில உங்களோட காலின் தூசியை உதறி போட்டு வாங்க. அது நியாய தீர்ப்பு நாள்ல அந்த பட்டணத்துல உள்ள மக்களுக்கு கூட நேரடி சப்ஜெக்ட் இங்க தம்பி கேட்ட அதுக்கு பதிலான் வேணுமே ஒழிய இந்த சப்ஜெக்ட் இது அடுத்த இதுக்கு போயிட்டோம். இல்ல இதே நினைச்சுக்கலாம் தானே, இந்த ஆத்மாக்கள் எல்லாம் அழிஞ்சு போய் கொண்டு இருக்குது. அதுக்காக இவர் கூப்பிட்டுக்கலாம். என்ன நச்சு அறிவிங்க உண்டு இல்ல அதுக்குரிய இதைத்தான் சொல்லுங்க. இல்ல டேவிட் அவர் நேசனாலஜி ஆத்மாக்கள் எல்லாம் அழிஞ்சு போயினோம். அவர் நச்சரியை அறிக்கைத்தான் இவரை கூப்பிட்டது. அந்த மீன் பிடிக்க கூப்பிட்டது என்றா உலகம் முழுக்க போய் நச்சரியை அறிவிங்க. அதுக்கு அதை கூப்பிட்டு ஏன்னா அவருக்கு அந்த விருப்பம் இல்லை. ஆத்மா வந்து போல விருப்பம் இல்லை அவருக்கு. அது நாங்கள் திருப்பி கதைக்காம அது எல்லாமே சரி, அது எல்லாமே சரி. நான் நினைக்கிறேன் இந்த சொல்லப்பட்ட அந்த புத்தகத்தினுடைய மொழிபெயர்ப்போ அல்லது அதை நாங்கள் விளங்கி கொண்டதோ எங்கேயோ ஒரு சிறு தவறு. என்றால் நிச்சயமாக கடவுள் மட்டுமில்லை, இயக்க தலைவரும் பிள்ளையா கூப்பிட்டு இருக்கலாது. அவர்கள ஏதோ ஒரு பிரச்சனையை கண்டுபிடிச்சதாலதான் கொண்டு வந்தார். அல்லது நல்லா நடாமோன் கடையில தான் வேலை செய்து கொண்டிருக்கிறார், 45 வருஷமா லண்டன்ல இருந்துண்டா அவருக்கு வேறு ஒரு இதை அந்த முதலாளி வந்து அவரை உயர்த்தி விடலாம் என்று நினைக்கிறது தான் அந்த கடவுள் செயல். ஆனா ஏற்கனவே நடாமோன் பிள்ளையா வாழ்ந்து கொண்டிருக்கிறார், அவரை கடைக்குள்ள வெளியால் எடுப்போம் என்றது பிழையான கதை என்றுதான் நான் சொல்ல வந்தேன், வேறு ஒன்றும் அல்ல. அது நான் தூண்டி விடுவதற்காகத்தான் ராஜினி அவர்களின் சிந்தனை சொல்லாம வசனத்தை வாசிட்டு போறாருன்றதுக்காகத்தான் அதை கேட்டிருந்தேன். இல்லை இதுல முக்கியமான ஒரு விடயத்தை நாங்கள் கவனிக்க வேணும். இன்றைய நாளிலே இந்த வார்த்தையை பற்றி நாங்கள் சொன்ன விளக்கத்திலையும் பார்க்க கூடுதலான விளக்கத்தை ஏற்படுத்துறதுக்கு நீங்கள் இந்த சந்தர்ப்பத்தை அந்த பேச அமைத்து தந்தீர்கள். இறைவனுக்கு நன்றி. இரண்டாவது உங்களுக்கு நன்றி. ஆகவே இதுல எவ்வளவோ சிந்தனைகளை தெரியாமல் அறியாமல் இருந்த நாங்கள் எவ்வளவோ தெரிஞ்சு கொள்றதுக்கு, அதாவது இந்த பகிர்தல் மூலமாக, இந்த உருட்டல் மூலமாக நாங்கள் அதை புரிந்து கொள்றதுக்கு, தெரிந்து கொள்றதுக்கு, அறிந்து கொள்றதுக்கு இறைவன் அந்த வழியை ஏற்படுத்தினார் உங்கள் மூலமாக. மிக மிக நன்றி. முதற்கண் என் கடவுளுக்கு, இரண்டாவது உங்களுக்கு நன்றி. ஆகவே தொடர்ந்து இப்படியான விடயங்களை நாங்கள் சொல்லி இந்த நாளிலே கேட்டுக்கொண்டு அன்போடு விடைபெறுகின்றேன். செல்ல வேண்டும். நன்றி, வணக்கம். இதையும் கேட்டுட்டு விடைபெறுங்க. நடாமோனின் குழப்பம் நன்மையில் முடியும். கட்டாயம். ஒரு ஆத்மா வந்து வந்த பரலோகத்துல மீண்டும் சந்தோஷம் உண்டாகும். அது உண்மைதானே. அது அதுல எந்த ஒரு ஆத்மா வந்தாலும் சந்தோஷம், பரலோகத்துல மீண்டும் சந்தோஷம். மாற்று கருத்தோடு இல்லை. அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் இதுதான் இது இப்ப தம்பி சொல்லி முடிச்சதுதான் இது. ஆகவே என்ன இருந்தாலும் இந்த உருட்டல் சிந்தனை மூலமாக எவ்வளவோ நச்செய்தி இன்னும் விளக்கமாக தெரிந்து கொள்றதுக்கு, அறிந்து கொள்றதுக்கு உதவி செய்திருக்கிறது என்பதுதான் எனது வாதம். ஆகவே வந்து இந்த விடயத்தை தொடர வேண்டும். மிக்க மிக்க நன்றி. மிக்க நன்றி. மிக்க மகிழ்ச்சி. அதுபோல எல்லா விடயத்திலும் தொடர்வோம். ஏனென்று கேட்கறது தான் சரியான வழி. மிகுந்த மகிழ்ச்சி. ராஜினி அவர்களே 2 சொல்லு சேர்த்து சொல்ல ஓடும். இன்னொரு விடயத்தையும் குறிப்பிட வேணும். ஒரு சிறு மன்னிப்பில்லை, அது ஒரு பெரிய மன்னிப்பு. அதாவது அன்றைக்கு வெள்ளிக்கிழமை உங்களுடைய அந்த பொங்கல் விழாவில் வந்து கலந்து கொள்ள வேணும்ன்றதுக்கு பெரிய தாகத்தோட இருந்தேன். ஆனால் திடீரென்று நான் மகள் நெதர்லாண்ட்ஸ்ல இருந்து வீட்டுக்கு வந்தபடியால் அவர்களுக்கு இந்த சாப்பாடு கொண்டு கொடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருந்தது. அதால் நான் போயிட்டு திரும்ப வந்துடலாம் அப்படின்ட்டு போனேன். ஆனால் மெட்ரோ இதுகள் அப்படி எடுத்து வர இதெல்லாம் பிந்திட்டது. வீட்டுக்கு வரும்போதே இரவு 10 மணி ஆச்சு. அதாலே அதில் கலந்து கொள்ள இல்லை. அது ஒரு பெரிய இது. அதுக்காக மன்னிப்பையும் வேண்டி, ஏனடா எல்லோரும் சேர்ந்து செய்த அந்த விடயத்தில் என்னால் கலந்து கொள்ள முடியாமல் போய்விட்டது. சிறு மன்னிப்பில்லை, ஒரு பெரிய மன்னிப்பையும் கேட்டுக்கொண்டு அன்போடு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி. ஆனால் நீங்க வந்திருந்தா இடம் இருந்திருக்காது. அவ்வளவு பேர் வந்து வாழ்த்தி செய்தவியல். நீங்கள் செய்தது நன்மைதான்.
இல்ல அல்லது இன்னும் நேரம் போயிருக்கும் இல்ல வாழ்த்து எல்லாம் எழுதியிருந்தேன், நான் எழுதியிருந்தேன், நான் மறக்கல. இப்படி நான் உங்களுடைய இது சிறப்புற வாழ்த்துகிறேன் அப்படின்னு சொல்லிப்பட்டு அந்த வாழ்த்தை மட்டும் எழுதியிருந்தேன். ஆனா வீட்டுக்கு வரும்போது அன்றைக்கு என்னுடைய பர்சனல் அலுவல்கள் 2-3 விடயத்தை கூட நான் அப்படியே கைவிட்டு தான் வீட்டுக்கு ஓடி வந்தேன். ஆனா வரும்போது இரவு 10 மணிக்கு மேலே ஆகிவிட்டேன். இல்ல எல்லாம் நன்மைக்கு என்றுதானே முடிப்போம். ஆமா ஆமா, அது ஓகே. இப்ப அடுத்தது இப்ப காதலர் தினத்துக்கு தயாராகிறார்கள். காதலர் தினம் வந்து இளைஞர் காதல் இல்ல, மூத்தோர் காதல். அவே அதுக்கு வந்து இணைஞ்சு கொள்ளுங்க. நீங்க தான் தலைமை வைக்கணும். மூத்தோர் காதல் 14. நன்றி, மிக்க மகிழ்ச்சி. நன்றி, எல்லோருக்கும் வாழ்த்துக்களும். உற்சாகமாக இணைந்து கொண்டீர்கள். நாங்கள் 8 நிமிடம் 9 நிமிடம் தாமதமாகி இருக்கும், 10 நிமிடம். இப்போது நாங்கள் பெற்றோர் தெய்வத்துக்கு நுழைவோம். ராஜினி அவர்கள் சொல்லாமல் விடைபெற்றார். சொல்ல நினைச்சார் நினைக்கிறேன், ஏதோ வணக்கம் சொல்லிட்டு தான் போயிருந்தாங்க. நன்றி அவருக்கும். இணைந்து கொண்ட எல்லோருக்குமே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நாம் பெற்றோர் தெய்வத்துக்குள் நுழைவோமா? தொடருங்கள். நன்றி, வணக்கம். போகும் வரைக்கும் கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். நன்றி. நானும் கேட்டு கொஞ்சம் நானும் நிப்பாட்டுவேன். ஏன் யோகா இருக்கிறது இன்றைக்கு?